இது எங்க வீட்டு குல விளக்கு, என் வம்சத்தை வளர்க்க வந்த என் செல்லம். Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கே. கல்யாணத்தப்ப ரொம்ப இதா இருந்தோம். இப்ப பாரு என் பேத்தி எனக்கு என்னன்னா போட்டு விட்டுருக்கா பாரு. இந்த வாட்டி செலிப்ரேஷன் மோட் தான். உள்ள ஒரு குழந்தை இருக்கு. பாப்பா உள்ள ஒரு பாப்பாவை சுமந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து நட. பார்த்து அது பாட்டுக்கு தான் இருக்கு. எங்க வீட்டு குல விளக்கு, என் வம்சத்தை வளர்க்க வந்த என் செல்லம். சொன்னல மாமா வீட்டுல 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வரப்போகுது. ஸோ அது எவ்வளவு ஸ்பெஷல்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மாமா வந்து சிங்கிள் சைல்டு, நானும் சிங்கிள் சைல்டு. அதை தாண்டி எங்க 2 பேரை தாண்டி இப்போ வீட்டுக்குள்ள ஒரு குட்டி உருவம் வருதுன்றது அது நாங்க எவ்வளவு தாங்குறோமோ அதை தாண்டி வந்து வீட்டுல 30 குழந்தைங்க அவ்வளவு ஈகரா இருக்காங்க. வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிசம் ரெடி ரெடி ராக்கு முத்து ராக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்வாகான அப்பா தெரியுமா? லிப்ஸ்டிக் கொட்டிருச்சு கண்ணத்துல ஃபுல்லா. சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அப்பத்தான்ற ஃபீல். அப்பத்தா எப்படி ஒரு போஸ்டிங் எனக்கு. சூப்பரான போஸ்டிங்கா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கே. கல்யாணத்தப்ப ரொம்ப இதா இருந்தோம். இப்ப பாரு என் பேத்தி எனக்கு என்னன்னா போட்டு விட்டுருக்கா பாரு. இந்த வாட்டி செலிப்ரேஷன் மோட் தான். ஒரே இது நானு இது மாமா போர்ட்ரேட் போட்டிருக்காங்க. இந்த வாட்டி ஃபுல்லா செலிப்ரேஷன் மோட். கல்யாணத்துல ரொம்ப அங்க கவனிக்கணும் டென்ஷன். பேத்தி பிறந்தா எங்க பாப்பா மாதிரி, பேரையும் பிறந்தா கார்த்தி மாதிரி, 2 பேரும் எப்படி நல்லா இருக்கா போர்ட்ரேட் போட்டிருக்காங்க. சரி, இவங்களே வந்து நீங்க பாக்குறப்ப குழந்தையாதான் வந்து கல்யாணம் அப்பெல்லாம் வந்து குழந்தையா இவங்களுக்கே ஒரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கும் போது அது எவ்வளவு இதுவா இருக்கு. இவங்க எப்படி இப்படி எல்லாம் மாறி இருக்காங்க. என்னன்னா 2 பேருக்குமே ஒவ்வொரு பிள்ளைங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை நோண்டிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இந்தாங்க பிடிச்சுக்கங்க, பேர பிள்ளைய வச்சு கொஞ்சிக்கிட்டே இருங்க, திரும்ப வளங்க அப்படின்ட்டு 2 பேரும் ஃப்ரீயா இருக்கிறது. நாங்க அடுத்த ப்ரொடக்ஷன் போயிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ் போயிட்டு திருப்பி வந்துருவோம். அடுத்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காண்டி எங்க கிட்ட வேகமா அந்த ப்ரமோஷனை எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்பதான் அம்மாச்சி தாத்தான்ற ப்ரமோஷன். ஆமா. எப்படி இவங்க என்ன எவ்வளவு இது பக்குவமா ஆயிருக்காங்க, ஒரு அம்மாவா உணர்றாங்களா, தாயா உணர்றாங்களா, அதை பார்க்க முடியல. இன்னும் இல்லையே, அதான் குழந்தையாவே இருக்கு. உள்ள ஒரு குழந்தை இருக்கு. பாப்பா உள்ள ஒரு பாப்பாவை சுமந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து நட. பார்த்து அது பாட்டுக்கு தான் இருக்கு. அது சீரியஸ்னஸ் தெரியலன்னா அது ஒரு விதத்துல ஓகே தானே. அவங்களும் குழந்தையாவே இருக்கிறது அது நல்ல விஷயம் இல்ல. எப்பயும் பொம்மையை கையில வச்சு விளையாடு, இப்ப வயிற்றுக்குள்ள வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். சரி, இப்ப பொதுவாவே வந்து இந்த மாமியார் மருமக பாண்டிங் அப்படின்னா வந்து அம்மாச்சி பேத்தி தான். நாட் மாமியார். அது கிடையவே கிடையாதா? இந்திரஜான் கூப்பிட்டாலே கொன்றுவா. அப்பாதான் அவங்க அம்மாச்சி கூப்பிடுவா, அவ்வளவுதான். மாமியார் மருமக சொன்னா அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. பாப்பாதான் பாப்பா, பேத்தி அம்மாச்சி. சரி, இந்த விஷயத்துக்குலாம் இல்ல அப்படி செல்லமா திட்டுவாங்க. இது கிளீனா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வீடு கிளீன். அம்மாச்சினா வந்து அது ரொம்ப பர்ஃபெக்ட். அம்மாச்சி வந்து ஒரு ஓசிடி பேஷண்ட். அதனால அவங்களுக்கு வந்து வீடு ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். அதே மாதிரி பாப்பாக்காக நிறைய விஷயங்கள் சாப்பிடணும். நான் வந்து சாப்பிட மாட்டேன், வாந்தி எடுப்பேன், சுவரொட்டி சாப்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஈரல் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதுக்காக வந்து நிறைய செல்லமா திட்டுவாங்க. இதெல்லாம் சாப்பிடணும், அப்பதான் சத்து வரும். இப்பவே இப்படின்ற நாளைக்கு பாப்பா பிறந்துச்சுன்னா என்னென்ன கொடுப்போம் தெரியுமா, அப்படி இப்படி நாட்டுக்கோழி சாறு அந்த சாருன்னு லிஸ்ட் பெருசா போகும். இது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற அம்மாச்சின்னு இதுக்காக திட்டு வரும். மற்றபடி எதுக்குமே வராது. மற்றபடி மற்றபடி எல்லாம் மற்ற மெச்சூர்டெல்லாம் இருக்கும். இந்த விஷயத்துல சாப்பிடுற விஷயத்துல இதெல்லாம் இன்னும் குழந்தையாத்தே இருக்கு. பின்னாடியே விரட்டிக்கிட்டே ஊட்ட முடியுமா? மேக்கப் பண்ணி வேணா யூத்தா காட்டலாம். எங்களுக்கு மூட்டு வலி எல்லாமே இருக்கே, வயசு காட்டிடுதுல. சரி, இன்னொரு பக்கம் இந்த ஜோக்கா நீங்க அப்படி சொன்னா கூட, இன்னொரு பக்கம் இவங்க மூலமா உங்களுக்கு வந்து பேரனோ பேத்தியோ வரப்போகுது அப்படிங்கும் போது அது நீங்க என்னென்ன கற்பனைக்குள்ளெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரீங்க? நீ இப்ப கேட்ட கேள்விக்கு இந்த மேக்கப் என்னமோ போட்டிருக்காங்களே, அது எப்படின்றத சொன்னேன்னா இது பூரா அலைஞ்சிரும். அழுக ஆரம்பிச்சிடும், எமோஷனல் வந்து புரிஞ்சுக்க. இது எங்க வீட்டு குல விளக்கு, என் வம்சத்தை வளர்க்க வந்த என் செல்லம்.
அதான் சொன்னேன்ல, மாமா வீட்டில் 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வரப்போகுது. ஸோ அது எவ்வளோ ஸ்பெஷல்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மாமா வந்து சிங்கிள் சைல்டு, நானும் சிங்கிள் சைல்டு. அதை தாண்டி எங்கள் 2 பேரை தாண்டி இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி உருவம் வருதுன்றது அது நாங்கள் எவ்வளோ தாங்குறோமோ அதை தாண்டி வந்து வீட்டில் 30 குழந்தைங்க அவ்வளோ ஈகராக இருக்காங்க. எப்போ எங்கள் கையில் கொடுக்க போகிறீங்க, எப்போ எங்கள் கையில் கொடுக்க போகிறீங்க. அம்மாச்சி வரப்போ ரொம்ப ஈகர், டேடி எப்போ என் பேரன் பேத்தி கையில் வரும், நான் ஷூட்டிங் எடுத்துப்போம். அந்த ஒரு ஈகர்னஸ் வந்து எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு சொல்கிறேன், ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை வருதுன்றப்போ எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வளகாப்பே கோலாகலமாக கொண்டாடுறோம். அந்த குட்டி வந்து நாளைக்கு வந்து பார்க்கும்போது இங்கே பாரு உனக்காக அப்பத்தா அம்மத்தா தாத்தா மம்மி டாடி என்ன பண்ணியிருக்கோம் பாரு, உன்னை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ ப்ரைஸ்லெஸ்ஸான எங்களுக்கு வந்து கிடைச்ச வரம்ன்றது தான் அது. சொல்ல போனால் அதான் ஃபுல் வேர்டு. ஆஹா அழகா சொல்லிட்டீங்களே. எங்க வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஆமா, அது நினைச்சாலே கண் கலங்கிரும். வந்துரும் எனக்கு. அழுகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு ஃபன் மோட் செலிப்ரேஷன் தான் எல்லாரும். அது என்ன ஃபன் மோடு? கல்யாணம் ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க வீடியோலாம். அழுமூஞ்சி அம்மாச்சி அப்படின்ற பேர் மாறணும். அதுக்காகத்தான் இவங்க சொல்றதெல்லாம் நான் இது பண்ணி உட்கார்ந்திருக்கேன். ஜாலியா இருக்கு. அழகாச்சு ஒன்லி ஃபன் டிஜே சாங் அப்படின்றதுல நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். செல்லத்தை சீக்கிரம் எப்ப பிப்ரவரி 7ஆம் தேதி வரும். பிப்ரவரி 7 இன்னையில இருந்து 3 மாசத்துல வந்துரும் கணக்கு. சூப்பர் சூப்பர் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நான் உங்களை பிடிச்சு வச்சுக்க போறது இல்ல. பட் இருந்தாலும் உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம், இந்த ஃபன் மோடுன்னு சொன்னீங்க, அந்த ஃபன் மோடுல ஒரு பாட்டு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் கேக்குறதுக்கு ரெடி ரெடி. ராக்கு முத்து ராக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்வாகான அப்பத்தா தெரியுதா? ராக் தான் சூப்பர். எப்படி ஸ்வாகான அப்பத்தா வச்சிருக்கோமா நாங்க. தங்கமே லிப்ஸ்டிக் கொட்டிருச்சு கண்ணத்துல ஃபுல்லா. Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.